ஹாய்ங்க, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி வீடியோ போடுறேன். இது வந்து சாட்டர்டே நைட்டும் சண்டே எடுத்த வீடியோ தான் சேர்த்து போட்டிருக்கேன். சாட்டர்டே நைட்டு வந்து எங்கள் வீட்டில் பூரி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. மாவு பிணைஞ்சி சுட்டுக்கிட்டு இருந்தாங்க வீட்டில். சேனலில் ஃபுல்லாக ட்ராயிங் கண்டென்ட்லாம் போடுவேன். ஆனால் இன்றைக்கி தான் நான் வந்து ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலை. அதோட நைட்டு சாப்பிட்டுட்டு மேட்ச் பார்க்க உட்காந்தாச்சு. நேற்று பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே மேட்ச்சு. சிஎஸ்கேக்கும் யாருக்கோட சிஎஸ்கே சன்ரைஸும். சிஎஸ்கே தோற்று போச்சு. இந்த பெயிண்டிங்லாம் பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். டைரியில் நான் பண்ணது அந்த பெயிண்டிங். இன்னும் ஒன்று பார்த்தீங்கன்னா பண்ண முடியாது. லாக் வேறு படிச்சுட்டு டேபிள்லாம் எடுத்து வச்சுட்டு நீட்டாக ஏதாச்சும் ஒரு பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம பண்ணணும். ட்ரீஸ் மட்டும் பண்ணாமல் இருக்கேன். அதனால் இன்றைக்கி வீடியோ நான் அப்லோட் பண்ணாமல் இருந்திருக்கேன். இது வந்தீங்கன்னா நான் அடுத்து குட்டி கேன்வாஸ் மாதிரி நானே செஞ்சேன். அதோடய கலெக்ஷன் தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். லாகு தான் குலைக்குது. வரிசையாக பாருங்கள். போஸ்டருக்காண்டி நான் பண்ணது. போஸ்டர் கிடக்கு நான் தான் பண்ணேன். அந்த எது பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஐஸே கொடுக்க விடாம டாவு கொடுத்து. இதில் ஃபஸ்ட் டைம் பண்ணது இந்த பெயிண்டிங் தான். கேலக்ஸி பெயிண்டிங் பண்ணேன். பட் ஆனால் அப்படியா வரல. ஃபஸ்ட்டு யாருக்காக சேனல் அதெல்லாம் அழிஞ்சு போச்சு. இதுதான் இப்போ நான் ஓப்பன் பண்ணது. இது ஓப்பன் பண்ணி ஒரு 1 இயராக தான் ஆக போகுது. சப்ஸ்கிரைபெலாம் உங்களுக்கு வரல. நான் ட்ராயிங் தான் போட்டுருந்தேன். அடுத்து டெய்லி ரொட்டீன் வீடியோ போட்டுருந்தேன். அதை நிப்பாட்டி வச்சுட்டேன். டெய்லி ரொட்டீன் வீடியோவை எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ட்ராயிங் கண்டென்ட்டாக போட ஆரம்பித்தேன். ஆனால் சப்ஸ்கிரைபர்ஸ் பெருசாக வரல. லைவ் போட ஆரம்பித்தேன். லைவில் சப்ஸ்கிரைபர்ஸ் கொஞ்சம் வந்தாங்க. இப்போ டோட்டலாக ஒரு 260 இருக்குன்னு நினைக்கிறேன். 260 280 இருக்குது. ஸ்கூலில் போகுது பால். இப்போ வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டேன். சாப்பிட்டு அதோட முடிச்சாச்சு. நைட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு காலையில் சைக்கிள் நைட்டு எடுத்து வச்சுருவேன். இங்கே பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து ரோட்டில் தான் நாங்கள் வண்டியெல்லாம் நிப்பாட்டி வச்சுருப்போம். வண்டி எல்லாமே நைட்டு பார்த்திங்கன்னா தூங்கும் போது எடுத்து வச்சுட்டு தான் படிப்பேன். உள்ளே இதான் எங்கள் ஸ்ட்ரீட்டு. முன்னாடி க்ரீன் கலர் லைட்டு போட்டனால உங்களுக்கு அப்படி தெரியுது. வெளியில் வச்சோம்னா டயர் காலையில் பார்த்தா பஞ்சர் ஆகி போய் கிடக்கு. ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்குது. அதனால தான் நான் அப்போலாம் உள்ள இடத்துக்குள்ளே வச்சிடுறது. இடத்துல கொஞ்சம் லைட் இல்லாமல் இருக்கும். அதனால் லைட்டு ஃபுல்லாக இருட்டாக இருக்கும். இங்கிட்டு உள்ள வீட்டில் லைட் இருக்கிறனால கொஞ்சம் தான் லைட்டு தெரியும். வாய்ஸ் பெருசாக நான் கொடுத்துருக்க மாட்டேன் அவ்வளோவா. இதுலையுமே சைக்கிள் பார்த்தீங்கன்னா இங்கே ரோட்டில் நிற்கும். அதனால தான் நைட் ஆனோன்னு வீடியோ நல்லா போட வச்சிருக்கேன். டெய்லி எடுத்து வீடு அங்கே இந்த மாடி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் போடுவேன். நைட்டு மணி ஏன்னா 8 ஆகுது. 8 8:30 உள்ள சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா
எவ்வளோ தான் போட்டாலும் பட் வரவே மாட்டேங்குது சப்ஸ்கிரைபர்ஸ். சைக்கிள் நிப்பாட்டியாச்சு, நிப்பாட்டிட்டு ஒருத்தன் வந்துட்டேன். அதோட தான் நைட்டு நான் நினச்சி பார்க்க உட்காந்தேன். சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஒரு பெயிண்டிங் மட்டும் பெண்டிங் இருந்துச்சு சென்னையில். அதை தான் நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பண்ணிக்கிட்டு சிஎஸ்கே மேட்ச்சு தோற்று போச்சு. அந்த வருத்தத்துலேயே அப்படியே உட்காந்தாச்சு பெயிண்டிங்கை கம்ப்ளீட் பண்ணாமல். ஒரு லைட் அப்படியே ஆஃப் பண்ணிட்டு நான் இங்கிட்டு வந்துடுவேன் வீட்டில். படி ஏறி இங்கிட்டு வளைஞ்சு வந்ததுக்கப்புறம் தான் எங்கள் வீடு வரும். சாவி எப்பயும் போல் வச்சாச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டேட்டு கிழிக்கவே இல்லை நான். இது பார்த்தீங்கன்னா டேட்டு மேலே பிக்சர் நான் தான் வரைஞ்சிருக்கேன் கலண்டரு. இது வந்து நான் செஞ்ச கார்போர்டில் செஞ்சது. இதுலேயும் டேட்டை வச்சுட்டேன். அவ்வளோதான். இது பார்த்திங்கன்னா சண்டே எடுத்த வீடியோ. சண்டே மார்னிங் ஷாப்பிங் கிளம்பியாச்சு. இதான் எங்கள் ஊரில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டு, ஆப்பிள் சூப்பர் மார்க்கெட். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா சென்ட்டு, பவுடர் இதெல்லாம் எல்லாம் ஃபஸ்ட்டு இருந்துச்சு. வீட்டு லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா மளிகை திங்ஸ்லாம் இருக்கும். அதுக்கு ஜமாஸ் என்ட்ரன்ஸ்லேயே இந்த ஜூஸு இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் வீட்டு சமையலுக்கு தேவையான பொருட்கள். நமக்கு இந்த லைனில் சம்மந்தம் இல்லை. நம்ம சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனாலே நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக போகிறது ஸ்டேஷனரி ரோஸ் ஐட்டத்துக்கு போவேன். அது வரை குளிச்சுக்கிட்டு போகுது. ஸ்டேஷனரி ஐட்டம் தான் நமக்கு ரொம்ப பிடிக்கும். அன்றைக்கி வந்து பெருசாக எதுவும் வாங்கலை, 2 வாங்கினேன். லாஸ்ட்டில் உங்களுக்கு காமிக்கிறேன். அக்ரலிக் பெயிண்டிங் செட்டும் ஒரே ஒரு ரோஸ் கலர் மார்க்கர் வாங்கி இருந்து போச்சுங்க. இது எங்கள் வீட்டில் பார்த்து எடுத்துக்கிட்டு இருந்தாங்க, என்னென்ன தேவையோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இது வந்து சூப்பர் மார்க்கெட் வந்து எங்கள் ஊரில் வந்து இது கொஞ்சம் சின்னது தான். வந்தாலும் கஸ்டமர் நல்லா கவனிப்பாங்க. என்ன வேணும் பக்கத்துலேயே இது வந்து ஆப்பிள் சூப்பர் மார்க்கெட். இது ஒன்றும் ஓப்பன் பண்ணி 1 இயர் கூட ஆகலை. நியூ சூப்பர் மார்க்கெட்றாங்க. பக்கத்தில் சரணா ஸ்டோர் இருக்குது. சரணா ஸ்டோர் வந்து கொஞ்சம் தூரம், அதனால் இன்றைக்கி வந்து இங்கேயே போயாச்சு. இல்லை நான் இங்கே தான் போகிறது. கிட்டலாம் வாட்ச் கலெக்ஷன், இப்போலாம் கேர்ள்ஸ் ஐட்டம்ஸ் இருந்துச்சு. பேகு, ஹேண்ட் பேகு கொஞ்சம் சுற்றி ஆளுங்க இருந்தாங்க. அதனால தான் நான் அவ்வளோவா எடுக்க முடியல. வாளி, அந்த மசாலா பொடி போட்டு வைக்கிற டப்பா, டிஃபன் பாக்ஸு, கரண்டியில் உட்டில் நல்லா இருந்துச்சு. வால் கிளாக் வந்து சும்மா சாம்பிளுக்கு மாட்டி வச்சுருந்தாங்க. 3 தான் இருக்கிறாங்க. பேசன், டிஃபன் பாக்ஸு, வாட்டர் கேன் கொஞ்சம் ஸ்பீடாக தான் எடுத்திருக்கேன். ஏன்னா கூட்டம் கொஞ்சம் அதிகம். அதில் நான் இவ்வளோ தூரம் ஃபஸ்ட் டைம் அதுவும் வீடியோ எடுக்கிறேன்னா எனக்கு ஒரு மாதிரி நான் எப்படி எடுக்கணும்னு தெரியாது. கார் கலெக்ஷன் கடை வந்து எனக்கு தெரிஞ்ச கடை தான். காரு, சின்ன குட்டி குட்டி காரு எல்லாம் இங்கிட்டு ஃபுல்லாக டாய்ஸ் தான். டாய்ஸ் இங்கிட்டு வந்து ரைட் சைடு பார்த்தோம்னா அப்படியே முன்னாடி பக்கம் ஸ்டேஷனரி திங்ஸ் தான் இருந்துச்சு. இந்த அக்ரலிக் செட்டு தான் நான் ஒன்று எடுத்து கீழே இருக்கிறது. ஒரு மார்க்கர் அட்டை. பட் இங்கே வந்து பெருசாக அவ்வளோவா ஸ்டேஷனரி ஐட்டம் நிறைய இல்லை. இன்னும் எனக்கு தெரிஞ்சு பெயிண்டிங் கேன்வாஸ் போர்டு அந்த மாதிரி நிறைய கொண்டு வரலாம். என்னென்ன இருந்துச்சு, ரப்பரு, எரேசரு, கம்மு, நோட் புக்கு, டெஸ்ட்டு பேடு, பென்னு, பேனா, இங்கு பாட்டிலு இந்த மாதிரி தான் இருக்குது. பேசிக்காக நமக்கு என்ன தேவையோ அதுதான் இருக்குது. மிச்சபடி பெருசாக எதுவும் இல்லை ஸ்டேஷனரி ஐட்டமில். ஃபுல்லாக பென்ஸ் தான், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இது வந்து நம்ம பென் எழுத நான் பார்க்க வச்சுருந்தாங்க. அப்படி வைக்கிறிய நிறைய பென்னு தான் இருந்துச்சு இங்கே. எதுனா நீடில் பென்சில் சைடில் அந்த ரப்பரோட இருக்குது, அது நல்லா இருந்துச்சு. பார்த்தா அது பென்லாம் நம்மள்ட்ட இருக்குது. பென்னு ஹைலைட்டர்ஸ், அந்த ரோஸ் கலர் மார்க்கர் தான் ஒன்று எடுத்தேன். மிச்சம் எல்லா கலரும் இருக்குது. நானும் அந்த சாம்பிள் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். அந்த வால் கிளாக்லாம் அந்த மேலே அங்கே இருக்குது. இதோட ஷாப்பிங் இது வந்து என்ட்ரன்ஸ் வந்து எப்படி போடுறேன்னு காமிக்கிறேன். வெளியில் ஃபுல்லாக மாப்பு, ரைஸ் இதெல்லாம் இருந்துச்சு. அரிசி, ஜூஸ் எல்லாம் என்ட்ரன்ஸ் எல்லாம். சூப்பர் மார்க்கெட்டு
வரும்போது நம்ம அந்த கூடையை எடுத்துகிட்டு வந்துடணும். ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு. எங்கள் ஸ்ட்ரீட்டு கொஞ்சம் இருட்டாகவே இருக்கும். நைட் நேரம்லாம் அவ்வளோவா வெளிச்சம்லாம் இருக்காது. லைட்லாம் பெருசாக இல்லை. மெயின் ரோட்டில் வந்து நமக்கு நல்லாயிருக்கும். இங்கே அவ்வளோவா இன்னும் இருக்காது. அதனால் கொஞ்சம் இருட்டாக தெரியும். இந்த எங்கள் வீட்டுக்கு அவ்வளோ வந்தாச்சு. இது வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. லாஸ்ட்டாக நான் உங்களுக்கு கலர் வந்து காமிக்கிறேன். ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் நான் இன்னும் பார்க்கல. இல்லையே அன்றைக்கி ஃபுல்லாக மார்னிங் நல்லா கிரிக்கெட் மேட்ச் போயிட்டு வந்து விளாண்டுட்டு வந்துட்டு தூங்கிட்டேன். மதியானம் தூங்கிட்டு அப்புறம் தான் 6:30க்கு தான் நாங்கள் ஷாப்பிங்கே கிளம்புனோம். வீட்டுக்கு வர மணி ஒரு 7:30 ஆயிடுச்சு. எனக்குன்னு வந்து இந்த பெயிண்டிங் வாங்கினேன். இதை நான் இந்த ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். லாஸ்ட்டாக என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். உள்ளே இருக்குது கலர்ஸ் கூட பார்க்கல நான். 14 கலர் இருக்குன்னாங்க. ஆப்பிள் சூப்பர் மார்க்கெட். இதான் பார்த்திங்கன்னா பில் பரவாயில்ல, எவ்வளோ வந்துருக்கு. நாங்கள் இப்போ வந்து லாஸ்ட்டாக இந்த வீடியோவில் வந்து வாங்கின இந்த பெயிண்டிங் செட்டை பிரித்து காமிக்கிறேன். என்னால் இந்த செட் கோல்டு சில்வர். இன்னொன்று பார்த்திங்கன்னா ப்ரெஷ்ஷோடு சேர்ந்து இருக்குன்னாங்க. இதில் வந்து நமக்கு ஒரு ஓகே ஒரு ப்ரெஷ் இருக்குது. சரி வாங்க பிரிக்கலாமா? பார்ப்போம் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 14 கலர். இது பார்த்திங்கன்னா 250 இதோட எம்ஆர்பி ரேட்டு போட்டிருக்கு. ஒரு ப்ரஷ் கொடுத்துருக்காங்க நமக்கு. 14 கலர். ஓகே நல்லாயிருக்கு. கிரே கலர், பிளாக் கலர், கோல்டன் கலர், இது ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் அண்ட் டார்க் ப்ளூ, ரெட், பிங்க், ஒயிட், க்ரீன். இது ஒரு வகையான க்ரீனாக இருக்குது. ஆரஞ்சு கலர் அண்ட் லாஸ்ட் எல்லோ கலர். டோட்டலாக எத்தனை 14 கலர் கொடுத்துருக்காங்க. 2 4 6 8 10 12. ஓகே பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஒரு ப்ரெஷ்ஷு வந்துருச்சு. நான் வந்து பார்த்ததில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கம்பெனி பார்த்தேன் கேமலில் வந்து 2 ப்ரெஷ் கொடுப்பாங்க. ஆனால் அது வந்து 10 கலர் ஷர்ட் தான். இது வந்து 14 கலர் டூ எக்ஸ்ட்ரா ஒரு ப்ரெஷ்ஷு ஜாம்ஸ் கம்பெனிலேருந்து. ஓகே நல்லாயிருக்கு. மூடி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீலில் தான் இருக்குது, இரும்பில் தான் இருக்குது. உள்ளே தான் பிளாஸ்டிக்கு. கரெக்டாக ரவுண்ட் வச்சு கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். மீண்டும் நாளைக்கு பார்க்கலாம் வேறு வீடியோவில். ஃபஸ்ட் டைம் வீடியோ போட்டனால கொஞ்சம் வாய்ஸ் எல்லாமே அப்படி தான் இருக்கும். சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. இதான் என்னோடய பெரிய வீடியோ, ஃபஸ்ட்டு வீடியோ போட்டிருக்கேன். இன்னும் நிறைய ட்ராயிங் கலெக்ஷன் வந்திருக்கும். ஆனால் இந்த மாதிரி நான் என் ஃபேஸ் வச்சு இந்த மாதிரி வெளியில் போகிறது இந்த மாதிரிலாம் ஃபஸ்ட்டு வீடியோ தான். இன்னும் நான் ஃபுல் வீடியோவே எடுக்கலை. சண்டே என்னென்ன பண்ணேன் அதெல்லாம் எடுக்கலை. கேமரா வந்து நான் மட்டும்தான் எடுப்பேன். அதனால கொஞ்சம் சொதப்பலாக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.